சாமி வணக்கம். வணக்கம். நம்ம செந்தூர் முருகன் கோயில் வைத்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறையா யூடியூப் மூலமாக உங்களுடைய கோயிலினுடைய நடவடிக்கைகள், விசேஷ காலங்களில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் மூலிகை வைத்தியம் மற்றும் இந்த மாந்திரியம்லாம் செய்கிறத பார்க்குறேங்க. இப்போ இந்த மாந்திரிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக தான் பண்ணுறீங்க? எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மாந்திரியம் செஞ்சு கொடுக்குறீங்க? மாந்திரி ஒரு உடலும் சரியில்லாமல் ஒருத்தர் செய்வனை பண்ணி ஒருத்தருக்கு மாந்திரி பண்ணி வச்சு அவங்க குடும்பத்தில் ஆடு மாடு செல்வம் குறையுது, தொழில் கெட்டு போச்சு, வீட்டை விட்டு வீடு மாறி வேற வீட்டுக்கு போனாலும் அந்த கஷ்டம் தீரல, மன நிம்மதி கெட்டு போய் நிறையா இருக்காங்க. அல்லது ஒருத்தர் கை கால் குடைச்சில அதிகம், நைட்டில் தூக்கம் வரல, தூக்கன்மை கெட்டு போச்சு, பல கோளாறுகள் கெட்ட கெட்ட சொப்பனமாக வருது, ஒரு வேலைக்கு போனால் வேலை செய்ய முடியல, வேலை கேட்டால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பல தொந்தரவுகள்லாம் நிறைய பேர்த்து இருக்குது மக்களுக்கு. அதுக்காக நல்லதுக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். நம்ம கோயிலில் இருக்கிறதுனால கெடுதலான வேலைகள்லாம் நான் செய்யறதில்ல. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். யாரும் அந்த சேவையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாந்திரிகத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குணப்படுத்துகிறோம். எப்படி சார் அவங்க மாந்திரிகத்தில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? அது இறைவனுடைய அருளால் வாக்கில் கண்டுபிடிச்சிடும். யார் எதுக்கு வந்திருக்காங்கிறது அகத்தினுடைய ஆரிடம் 64 வீட்டு கட்டி அது கணக்கு போட்டு பார்க்கும்போது செய்வனையா இல்லது மாந்திரிகமா, இது கிரை கோளாரா அல்லது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் சொல்லிடுவேன். நான் ஏண்டு வந்தாங்கள அதுக்கு தான் நேரில் வரணும்னு சொல்கிறேன். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு யந்திரம் போட்டு விட்றீங்களா, காசு போட்டு விட்றேன் அப்படின்னா நீ காசு நீங்கள் வச்சுக்காங்கம்மா, எனக்கு காசு போடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி 4 கண்ட்ரியில் வராங்க, நீங்கள் லோக்கல் வர்றது ஒரு விஷயம் இல்லை. நேரில் பாருங்க, கோயிலை பாருங்க, கோயில் இடத்துல நான் என்ன செய்யறேங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுக்குறேன். பரிகாரத்துக்கு உண்டான கேரண்டியும் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். சரி சாமி, இப்போ நீங்கள் முருகன் நவபாசன முருகன் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ அது மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு இப்போ நம்ம சாமியை கும்பிட்டா போதாதுங்களா, அவர்கிட்ட வேண்டிக்கிட்டா போதாதுங்களா? இந்த மாந்திரிக விஷயங்கள் பண்ணணுமா? முள் ஒன்று காலில் ஏறி போயிடுது, இல்லை கையில் ஒரு முள் ஏறி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, முள்ளால் தான் களைய முடியும். முள்ளால் தான் எடுக்க முடியும். அது சொல்லால் தான் வெளியேற்ற முடியும். ஒரு சொல்லால் தான் வெளியேற்ற முடியும். இது மாந்திரி சக்திங்கிறது ஒரு சக்தி, மனிதர்களால் செய்யப்படக்கூடிய. ஆமா, அது மாந்திரி சக்தி ஒண்ணு, தெய்வ சக்தி ஒரு பக்கம். அப்ப தெய்வ சக்தி நம்ம என்ன பண்ணுவோம்? மந்திரங்கள் அப்படிங்கிறது, மந்திர சக்திங்கிறதுக்கும் மாந்திரிக சக்திங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குங்களா? மந்திர சக்தி, மாந்திரி சக்தி, தெய்வ சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இந்த மாதிரி 3 சக்தி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இதுலயும் 3 சக்தி உருவானதுதான். மாந்திரிங்கிறது தெய்வத்திலிருந்து உருவானதுதான், தெய்வத்திலிருந்து வந்ததுதான். தெய்வத்திலிருந்து அதில சிவனால தான் மந்திரமே உருவாயிருக்குது. சிவபெருமான் தான் மந்திரங்களுக்கு தலைவர். மந்திரத்துக்கு தலைவரும் சிவமா. சரி சரிங்க. அவர் பண்ண முடியாத காரணத்தினாலதான் மனிதர்கள் மூலமா செய்யறது ஒண்ணு. 2வது அதுக்கு தான் காளி உருவாக்கணும். அதுக்கு மாதிரி காளி அபூர்வ காளியை உருவாக்கி மந்திரி செய்யறதுக்காக, அதாவது தீமையில யாரு தீமை செய்யறாங்களோ அவனையெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பார்வதி காளியா மாதிரி உருவெடுத்து காளியா உருவெடுத்து தீய சக்தி அழிக்கிறதுக்கு காளி சக்தி. அதாவது சாந்த ரூபமா இருக்கிற சிவனே காலபைரவரா மாறி வராரு. ஆமா, அந்த மாதிரி காளி. ஆமா, அவங்க காலபைரவர் மந்திரமும் இருக்குது. காலபைரவர் மந்திரம் என்ன செய்யுது? சேவனைக்கு நல்லா பண்றது காலபைரவர் மந்திரம். காளி மந்திரம் பேய் பிசாசி கன்னிமார் மோகினி ராசி காட்டேரி முனிய ஓட்டுறதுக்கு காளி மந்திரம். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. இதே முருகனுக்கு 108 அரங்கோண சக்கரம், முருகனோட சக்கரம் தான். ஆமா, 108 அரங்கோண சக்கரம் தான் முருகனோட சக்கரம். தொழில் வசியத்துக்கு, பொண்ணு வசியத்துக்கு தாகினி தேவின்னு சொல்லி ஒரு மந்திரம். தாகினி தேவி அதாவது பெண்கள் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு திருமணம் பண்ணாலும் சரி, நம்ம வீட்டுக்காரி புனைட்டு போயிட்டு வரமாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் இப்ப இருக்குது. யூடியூப் சேனல் வந்துச்சு, அது இது கொஞ்சம் மாறிடுதுங்க. ஒரு கை மாதிரி எடுத்துட்டு பேசிட்டு குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்காத போகுது.
அந்த இதெல்லாம் வந்து இந்த டாகினி தேவிங்கிற எந்திரம் மந்திரம், அந்த மந்திரம் அது எந்திரம் இருக்குல்ல, எந்திரம் இருக்குது நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். இது மாதிரி பேர் எழுதி உன்னோட பேர் என்ன அந்த பேர் எழுதி அந்த பொண்ணு பேரையும் பையன் பேரையும் எழுதி வசியம் பண்ணி குடும்ப வசியம், தொழில் வசியம், ஒரு குடும்பத்தை வசியம் பண்றோம். ஒருத்தரை கெடுக்கல, பிரிக்கல, பிரிஞ்சு போற குடும்பம். ஆமா, ரெண்டு குழந்தைகளை விட்டு இந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு, சேர்த்து வைக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இது நல்ல விஷயம் தான். இது வந்து கண்டிப்பா 2 குழந்தைய வச்சு அந்த பையன் வந்து அழுகுறானுங்க. இதை வந்து நம்ம என்ன பண்றோம், சேர்த்து வைக்கிறோம். இது மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் பேர் வாங்கிக்குவேன். பேர் வாங்கி 100கணக்கான எந்திரங்களை நாங்கள் எழுதுறீங்க. எழுதி ஆண் பொண்ணு வசியம், தொழில் வசியம், எதிரி கட்டு, இந்த மாதிரி விஷயங்களா முறைப்படி பண்றோம். ரொம்ப பெருசா இருக்குது. இதெல்லாம் அந்த கோயில், இந்த மாதிரி கோயில் வச்சிருக்காங்க. 2 கோயில் பக்கத்து வச்சிருப்பாங்க. ஒருத்தன் இன்னொரு கோயில் கட்டுறது, இவன் அந்த கோயில் கட்டுறது. கோயில வந்து சாமியவே கட்டுறான். ஜனங்க வராத மாதிரி, ஒரு சக்தி உருவாத மாதிரி, சாமிக்கே சக்தி உருவாத மாதிரி மாந்திரத்துல பண்ண முடியும். மனிதனுக்கு வந்து அந்த பவரை கடவுள் கொடுத்துருக்கான். அதை வந்து சிவபெருமான் தான் கொடுத்துருக்கான். அதை வந்து காளி ரூபமா நம்ம கத்துக்கிட்டோம். இது வந்து என்ன பண்றோம், 4 பக்கம் கோயில்ல சாமி வச்சு அதை தானம் பண்ணி இது பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணணும்னா ஒரு 8 நாள்ல கோயிலுக்கு ஜனம் வந்துடும். அதாவது கோயில் வந்து சிலை ஸ்தாபனம் பண்ணும்போது இதை பயன்படுத்திட்டு ரொம்ப நல்லது. மறுபடியும் யாரும் ஜெயவரம் பண்ணாலும் வராது. புதுசா கட்டுற கோயிலா இருந்தா பழசு கட்டிட்டோம், மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியல. கோயில் சுத்தி 4 பக்கம் வச்சு வர வழியில ஒன்று வச்சுட்டா போதும். ஆட்டோமேட்டிக் யாரு எந்த சேவனம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் கோயிலுக்குள்ள வராது. நம்மளுக்கு அந்த பாதிப்பு வராது. குடும்பம் நல்லா இருக்கும், கோயிலும் நல்லா இருக்கும். அதாவது மனிதன் வந்து இப்ப ஒரு கோயில் வச்சு சாமி வைக்கிறதையே கட்டக்கூடிய அளவுக்கு பண்றாங்க. நிறைய பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல ஒரு குறைஞ்சது ஒரு 50 கோயிலுக்கு மேல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நானே பண்ணி கொடுத்துருக்கேன். இங்க தருமபுரி, கிருஷ்ணகிரி, நிறைய இடத்துல அந்த மாதிரி கோயில்களுக்குள்ள பண்ணிருக்காங்க, பண்றோம். அதே மாதிரி வந்து இந்த குறி சொல்ல முடியல, சாமி வரல, சரியான ஒரு வீடு சாமி இல்லை, அருள் வரணும், அருள் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து இந்த மாதிரி எந்திரம் பண்ணி கொடுத்தோம். அவங்க அதை கையில வச்சுக்கிட்டாங்களா அருள் வர மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். இந்த இதுக்குள்ள மூலிகை மந்திரம், மூலிகை ஃபுல்லா மூலிகை மைய அப்படிங்களா? சரி ஃபுல்லா மையது தான் எல்லாமே. இந்த மாதிரி யாருமே இவ்வளவு எந்திரம் போட்டு வச்சு பண்ற வைத்தியங்க 100% இல்லை. நான் சொல்லுவேன், நீங்க சொல்றது இல்ல. எந்த ஒரு மந்திரவாதிகளும் கொல்லிமலையில இருந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும், ஆந்திராவில் இருந்தாலும், எந்த ஒரு மந்திரவாதிகளா இருந்தாலும் இவ்வளவு எந்திரத்தை போட்டு இத்தனை எந்திரம்லாம் வச்சு யாரும் பண்றது இல்ல. ஒரு எந்திரம் 2 எந்திரம் மட்டுமா வச்சு பண்ணுவான். இவ்வளவு பாக்கெட்டு கணக்குல வாங்கி போட்டு எவனுமே இந்த மாதிரி பாக்கெட்டு கணக்குல வாங்கி எந்திரம் வேலை செய்யறவங்க யாரும் இல்லை. சரிங்களா? சரி, நீங்க வந்து இப்ப வந்து அதாவது தெய்வ சக்தியும் பயன்படுத்திடுறீங்க. ஆமா, மாதிரி சக்தியும் பயன்படுத்தி மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க. ஆமா, நல்ல விஷயம். வணக்கம்.